அபூர்வாதான் கால் டாக்ஸியில் தன் தோழிகளோடு கிளம்பி விட்டாளே, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சண்முகவேலின் வருகையை எதிர்பார்த்து தவிப்பாய் காத்திருந்தாள் மேகலா. என் பேர் அபூர்வா, கொடைக்கானலை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். பக்கத்தில் கண்ணாடி பங்களாவில் தங்கியிருக்கோம். அபூர்வாவின் குரல் காதினுள்ளே ஒலித்தது. சண்முகவேல் வரட்டும், அவரையும் கூட்டிக் கொண்டு கண்ணாடி பங்களாவுக்கே போய்விடலாம். சண்முகவேல் வரவில்லை. ஃபோன் பண்ணினால் சுவிட்ச் ஆஃப் என்று பதில் கிடைத்தது. இரவான பிறகுதான் சண்முகவேல் வந்து சேர்ந்தார். எங்கே போனீங்க? போனையை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களே என்றாள் படபடவென்று. பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போயிருந்தேன். சார்ஜ் இல்லாமல் ஃபோன் தானாகவே ஆஃப் ஆகிடுச்சுங்கம்மா என்று காரணம் சொன்னார். அது இருக்கட்டும், என் கூட கண்ணாடி பங்களா வரைக்கும் வர முடியுமா? ஏம்மா, அதுவும் இந்த நேரத்தில்? ஒரு பெண்ணை பார்த்தேன். பைனாக்குலர் நம்ம தோட்டத்தில் தவறி விழுந்துடுச்சுன்னு எடுக்க வந்தா. பேர் அபூர்வான்னு சொன்னா. கொடைக்கானலில் சுற்றி பார்க்க வந்திருக்காங்களாம். பக்கத்தில் கண்ணாடி பங்களாவில் தங்கியிருக்கிறதா சொன்னான். அந்த பொண்ணுக்கு என்னங்கம்மா? அவளை திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் போல தோணுது. கூட்டிகிட்டு போகிறீங்களா? கெஞ்சுவது போல பார்த்தாள். கண்களில் ஈரம். மேகலா இதுவரை எதற்காகவும் சண்முகவேலிடம் கெஞ்சியதில்லை. எதையும் ஆர்வமாய் விசாரித்ததும் இல்லை. முதல் முறை விசாரிக்கிறாள். ஆர்வம் காட்டுகிறாள். ஆச்சரியத்தை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் சொன்னார். சரிவு பாதையில் போகணுமா? ராத்திரி நேரம் ஒத்து வராது. உங்களால் நடக்கவும் முடியாது. பொழுது விடிஞ்சதும் கூட்டிகிட்டு போகிறேங்கம்மா. ரொம்பவும் வற்புறுத்தினாள். காரணம் கேட்பார். எதை சொல்வது? என்னவென்று சொல்வது? விடியட்டும், போய் பார்த்து விடலாம். தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். இரவு நகரவே இல்லை. விடியற்காலமே எழுந்து குளித்து முடித்து தயாராக இருந்தாள். கண்களில் பொலிவு, மனசுக்குள் ஏதோ மலர்ச்சி. சண்முகவேலும் தயாராய் வந்துவிட்டார். அங்கிருந்து கண்ணாடி பங்களாவிற்கு தூரம் குறைவுதான். ஆனால் பாதை கிடையாது. சரியான சரிவில் தான் நடக்க வேண்டும். சிரமமாக இருந்தது. மூச்சு வாங்கியது, வியர்த்தது. எதை பற்றியும் கவலைப்படாமல் சண்முகவேலோடு நடந்து கண்ணாடி பங்களாவிற்கு வந்து சேர்ந்தாள். பங்களா பூட்டி கிடந்தது. வாட்ச்மேன் மட்டும்தான் இருந்தான். கொடைக்கானலை சுற்றி பார்க்க வந்த பொண்ணுங்க யாராவது இங்கே தங்கியிருக்காங்களா? சண்முகவேல் விசாரித்தார். ஆமாம், தங்கியிருந்தாங்க. வந்து 3 நாள் முடிஞ்சிருச்சு. நேற்று சாயங்காலமே புறப்பட்டு போயிட்டாங்களே என்றான் வாட்ச்மேன். மேகலாவிற்கு அழுகை பீரிட்டது. போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் எந்த ஊருன்னு தெரியுமா என்றால் ஆர்வத்தை அடக்க முடியாமல். தஞ்சாவூர்னு தாமா பேசிக்கிட்டாங்க. தஞ்சாவூரா? திக்கென்று அதிர்ந்தாள் மேகலா. அப்படியானால் நேற்றைக்கு வந்திருந்தது, என்னை அம்மா என்று அழைத்தது என் கண்மணியாக இருக்குமோ? என் செல்லமாக இருக்குமோ? இதயத்திற்குள் பிரளயம். என்னை கண்ணாடியில் பார்ப்பதை போல தெரிந்தாளே, தன் பேர் அபூர்வா என்றாளே, அவள் என் மகள்தானோ? விதிதான் இப்படியெல்லாம் விளையாடுகிறதோ? கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சண்முகவேல், நான் நாளைக்கே தஞ்சாவூருக்கு போகணும், ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். பிரார்த்தனை கூடத்தில் இருந்தாள் அபூர்வா. அபூர்வா, முதுகுக்கு பின்னால் வந்து நின்றாள் விசாலி பாட்டி. சொல்லு பாட்டி, உன்னை தேடி அந்த பையன் சூர்யா வந்திருக்கான். நான் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட வேண்டியதானே? அது முடியாது அபூர்வா, என்னால் பொய் சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய வாட்டி அப்படி அனுப்பியாச்சு. கடைசியாக வந்தப்ப நீ கொடைக்கானலுக்கு போயிருக்கிறதா சொல்லிட்டேன். நீ திரும்ப வந்துட்டேன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கான். போய் பேசிட்டு வா. பாட்டி, என்ன பேச? எதையாவது பேசு. உன்னை பிடிக்கலை, என்னை தேடி வராதுன்னு நேருக்கு நேர் அவன் முகத்தை பார்த்து சொல்லிட்டு வா. உன்னால் அப்படி சொல்ல முடியுமா? பாட்டி, பூட்டியே வச்சிருந்தா மனசு வெடிச்சிடும் அபூர்வா. பெரிய குடும்பத்து பையன், குணமான பையன். அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உன்னை பிடிச்சி போச்சு. அதனால தான் திரும்ப திரும்ப வர்றான். ரொம்ப காயப்படுத்தாத, பக்குவமாக பேசினாள் விசாலி பாட்டி. சூர்யா சாரை காயப்படுத்துகிறதோ கஷ்டப்படுத்துகிறதோ என் நோக்கம் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசுலையும் அவர் தான் இருக்கார். ஆனால் அவருக்கு பொருத்தமானவன் நான் கிடையாது. யாருமில்லாத அனாதை பொண்ணை மருமகளாக ஏற்றுக்க எந்த பணக்கார வீட்லேயாச்சும் சம்மதிப்பாங்களா? என் மேலே இருக்கிற காதல் காரணமாக சூர்யா சார் தன்னோட அந்தஸ்தை, குடும்பத்தை இழந்துடக்கூடாது. என்னால் சூர்யா சார் தன் உறவுகளை உதறி எரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் நான் விலகி போகிறேன். அவரை சந்திக்கிறதையே தவிர்க்கிறேன். ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அவருக்கு நல்லது. அபூர்வாவல் பேச முடியவில்லை. அப்போ உன் மனசில் இருக்கிற சூர்யாவை என்ன செய்ய போகிற?
தெரியல. அழுகையை அடக்க முடியாமல் உதட்டை கடித்து கொண்டாள். பிரார்த்தனை கூடத்திலிருந்து வேகமாய் எழுந்தாள். பாட்டி, நாளைக்கு நம்ம ஊரில் பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனோட பிறந்த நாளை முன்னிட்டு வருஷம் நடக்கிற சதாய திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு நானும் ஆட போகிறேன். அதை பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். அதுக்கான ரிஹர்சலில் கலந்துக்கணும். நான் ஆசிரமத்தோட பின்வாசல் வழியே போயிடுறேன். நீங்கள் சூர்யா சாருக்கு பதில் சொல்லி அனுப்பி வச்சிடுங்க. பின்வாசல் பகுதி நோக்கி நடந்தாள் அபூர்வா. விசாலி பாட்டிக்கு மனசெல்லாம் வலித்தது. தளர்வாய் நடந்து ஆசிரமத்தின் முன்பகுதிக்கு வந்தாள். தம்பி, அபூர்வா வெளியே போயிருக்கா. எங்கே போயிருக்கா பாட்டி? என்கிட்ட எதுவும் சொல்லலை. பாட்டி, அபூர்வா கிட்ட நான் பேசியே ஆகணும். ப்ளீஸ், அவள் ஃபோன் நம்பர் இருந்தால் தாங்களேன். தர்றேன். ஆனால் பாட்டி தான் ஃபோன் நம்பர் தந்தாங்கன்னு காட்டி கொடுத்துடக்கூடாது. ஒரு துண்டு காகிதத்தில் அபூர்வாவின் செல்ஃபோன் எண்ணை குறித்து வந்து தந்தாள். வாங்கி கொண்டு வெளியே வந்தான். தன் செல்போனை எடுத்து அபூர்வாவின் எண்களை அழுத்தினான். மறுமுனையில் மணி அடித்தது. உடனடியாக தொடர்பில் வந்தாள் அபூர்வா. யாரு? என்ன தெரியலையா அபூர்வா? உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். அபூர்வா, என்னை சந்திக்கிறத எதற்காக தவிர்க்கிற? என் மனசு பூரா நீ தான் இருக்க. இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் நான் உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். நேரில் உன்னை பார்க்கணும், பேசணும். நான் சொல்ல போகிற செய்தியை கேட்டேன்னு வை, பூரிச்சு போயிடுவேன். நான் எதையும் கேட்க தயாராக இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் அபூர்வா. எந்த முக்கியமான விஷயமும் வேண்டாம். உங்கள் வழியில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. முகத்தில் அரைந்தார் போல பேசிவிட்டு தொடர்பை துண்டித்து விட்டாள். மறுபடியும் முயற்சி செய்தான். தொடர்பு கிடைக்கவில்லை. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டாள். சூர்யாவின் முகத்தில் ஏமாற்றம் படிந்தது. அபூர்வாவை நேரில் பார்த்து பேசினால் எல்லாம் சரியாகிவிடும். டேடிக்கு அபூர்வாவை பிடித்து விட்டது. அம்மாவையும் சம்மதிக்க வைத்து விட்டால் போதும். இருவரையும் கூட்டி வந்து நேரடியாக விசாலி பாட்டியிடமே பேசிவிடலாம். அபூர்வா என்னுடைய அத்தை மகளாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவள்தான் என் மனைவி. இதை மாற்ற யாராலும் முடியாது. சூர்யா தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். ஜெகதீசனுக்கு அனலாய் குதித்தது உடம்பு. தூக்கி போட்டது. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தும் சரியாகவில்லை. அருகிலேயே கவலையாய் அமர்ந்திருந்தாள் விமலா. ஜெகதீசன் முன்பு போல இல்லை. உடல் இளைத்து போயிருந்தார். சரியாய் சாப்பிடுவது கிடையாது, தூங்குவதும் கிடையாது. யாரோடும் முன்பு மாதிரி பேசுவதும் இல்லை. மேகலா உயிரோடு இல்லை என்ற நினைப்பு ஒரு பக்கம் வாட்டி வதைத்தது. அபூர்வாவை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. எனக்கு தெரியாமல் நீங்கள் அந்த பொண்ணை போய் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சது. அப்புறம் நான் உயிரிடவே இருக்க மாட்டேன். விமலா சொன்ன வார்த்தைகள் தான் அவரை உடைந்து போக வைத்திருந்தது. விமலாவின் வார்த்தையை மீற முடியவில்லை. அதே சமயம் உள்ளுக்குள் ஆர்ப்பரிக்கிற எண்ணங்களுக்கு தடை போடவும் முடியவில்லை. மேகலா இல்லை என்றாகிவிட்டது. அவள் சாயலில் இருக்கும் அபூர்வாவை பார்த்தாவது ஆறுதல் படுத்தி கொள்ளலாம் என நினைத்தாள். அதற்கும் தடை போடுகிறாளே விமலா. ஏங்கி போயிருந்தார். அவர் படுக்கையில் விழ காரணமே அதுதான். வீட்டிற்கே வந்து பரிசோதித்த குடும்ப டாக்டர் கேசவன் தெளிவாக சொல்லிவிட்டார். உங்கள் கணவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, மனசில் தான் கோளாறு. அதை சரி பண்ணுங்க. ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் கிடந்தாருன்னா ப்ரெஷர், சுகர் எல்லாம் ஏறிடும். உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். இப்போதைக்கு காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போகிறேன். அதை கேட்டதும் மிரண்டு போயிருந்தாள் விமலா. ஜெகதீசனுக்கு எப்போது விழிப்பு வரும் என்று காத்திருந்தாள். ஜெகதீசன் மெல்ல கண்களை திறந்தார். கொஞ்சம் கஞ்சியாச்சும் குடிங்களேன். வேணாம், உங்களை இந்த கோலத்தில் பார்க்க சகிக்கலைங்க. மேகலா சாயலில் இருக்கிற பெண்களை திரும்பவும் பார்த்தா பழகினா அடிக்கடி பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த நினப்பே உங்களை பாதிச்சுடுன்னு தான் பயத்தில் என்னம்போ பேசிட்டேன். அதெல்லாம் தப்புன்னு இப்போ தான் புரியுது.